OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போறோம். பாயாசம் பண்றதை பத்தி. நார்மலா பாயாசம் வந்து நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் எபிசோட்ல. இன்னைக்கு வந்து மில்லட் வச்சு நம்ம வந்து ஒரு பாயாசம் பண்ண போறோம். மில்லட் வந்துட்டு யாரும் ரெகுலருக்கு எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப ஹெல்த்தி கூட. ஸோ ஸ்வீட் பண்ணோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நம்ம ஹெல்த்துக்கு நல்லாவும் இருக்கு இல்லைங்களா? அதனால வந்து இன்னைக்கு மில்லட் வச்சு பண்ண போறோம். வாங்க, இன்னைக்கு வந்து என்னோட சேர்ந்து வந்து குக்பாட்ல வந்து பிரியா தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ. ஹாய். ஹலோ. இன்னைக்கு வந்து நம்ம வந்து குக்பாட்ல வந்துட்டு ஒரு பாயாசம் பண்ண போறோம். ஓகேங்களா? எப்படி எதுவுமே இல்லையேங்க, எப்படி சமைக்க போறோம்? நம்மளுக்கு வந்து குக்பாட் இருக்கு இல்லைங்களா? குக்பாட் இருந்தாலே போதுமே, நம்ம எல்லா டிஷ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான பாயசத்துக்கான எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நான். ஓகே. சிறுதானியம் போட்டு இன்னைக்கு வந்து நம்ம வந்து திணை போட்டு நம்ம பாயாசம் பண்ண போறோம். ஸோ நீங்கள் நார்மலாக ஜவ்வரிசி பாயாசம், சேமியா பாயாசம், நம்ம வந்து பருப்பு பாயாசம்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. நம்ம வந்து இந்த சிறுதானியங்கள் இப்போ எடுக்கிறதே இல்லை, நம்ம உடம்புக்கு நல்லது வேற. ஸோ அதனால் இன்றைக்கி அதை வச்சு தான் ஒரு பாயசம் பண்ண போகிறோம். பண்ணிடலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ உள்ளே இருக்க என்ன விதத்தில் எடுத்து வெளில வச்சுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டலாம். அரை லிட்டர் பால் ஃபுல்லாக ஊற்றிங்க. 1/2 லிட்டர் தான் நம்ம மெஷர் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து திணை எடுத்து வச்சுருக்கோம். 1/4 கப் திணை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஆக்சுவலி முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஆமாம், ஊற வச்சிடறோம் நம்ம. ஓகே. இந்த ஏலக்காய், ஒரு ஏலக்காய், குங்குமப்பூ சேர்க்கணும்ல. இப்போ நம்ம இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். அவ்வளோதானே? அவ்வளோதான். இது நம்ம வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சுகர் மட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம்ல. அது எப்படி தனித்தனியாக போட்டு அது எப்படி பாயாசமாக மாறும்? எல்லாம் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு பாயாசம் தான். ஓகே. எடுத்து உள்ள வச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து லிட்டு வந்து க்ளோஸில் இருக்கணும். இப்போ வந்து ஓப்பனில் இருக்குது. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம மெனுவில் போய் பாயாசம் மூடி செட் பண்ண போகிறோம். மெனுவுக்கு போங்க. மெனுவில் போய் ப்ளஸ் சிம்பிள் நமக்குங்க பேன்ற மூடு வரும், பாயாசம் மூடுறது. வேறு என்னென்ன சமைக்கலாம் இதில்? இதில் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் பண்ணிக்கலாம். ரைஸு, பிரியாணி, குழம்பு, எல்லாம் சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, அது எல்லாம் கிரேவியாக இருக்கட்டும், குழம்பா இருக்கட்டும், எல்லாமே பண்ணலாம். பாயாசம், புலாவ் எல்லாமே பண்ணலாம். நீங்கள் கீ கூட இதில் எல்லாமே பண்ணிக்கலாம். நம்ம சூப்பு பே மோட் வந்துருச்சுங்களா? இப்போ வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மூட் செட் பண்ணுறோம். இனிமேல் தான் ஆனே பண்ண போகிறோம். ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃப் ஏதாச்சும் பண்ண முடியுமா நடுவில்? இல்லை, ஆஃப் வந்து அதுவே நம்ம டைம் எடுத்துக்கொள்ளிங்களா, அதுவே பீப் சவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து எல்லோ காமிச்சிடும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பாயாசத்துக்குள்ளே எல்லாம் போட்டு வச்சாச்சு. நம்ம இன்னும் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் நார்மல் சுகரும் சேர்த்துக்கலாம், இல்லை வந்துட்டு நம்ம வந்து வெல்லமும் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நம்மளோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கிறதா. ஓகே. பால் காய்ச்சி தானே பாயாசம் செய்வாங்க. நீங்கள் இப்போ எப்படி எடுத்துருக்கீங்க? இப்போ வந்து நம்ம வந்து பால் காய்ச்சாம தான் ஊற்றிருக்கோம். ஸோ அது கெட்டு பாயில் ஆகும். பாயில் ஆகும்போது உங்களுக்கு கெட்டு போகாது. அதில் நம்ம நெய்யெல்லாம் போட்டிருக்கோன்றதுனால சொல்கிறீங்களா? ஸோ பால்லேருந்து தான் நெய்யெல்லாம் வருது இல்லைங்களா? அது ஒன்றும் இதாகாது, தெரியாது. ஓகே. இப்போ நம்ம குக் பண்ணிட்டு இருக்கப்ப பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அது எதுவும் ஃபால்ட் ஆகும்? பவர் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி கரண்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஆஃப் ஆனதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து டைம் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் வராது. ஆமாம். இப்போ எல்லாமே நீங்கள் உங்களுக்கு தெரியும், அதனால் மெஷர் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ இதை பற்றி எதுவுமே தெரியாதவங்க எப்படி செய்யுது? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு OPOS செஃப் ஆப்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா? அது வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து நிறைய ரெசிபிஸ் இருக்குது. 6000 மேலே ரெசிபிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ரெசிபிஸ் எல்லாமே அவங்களே வந்துட்டு அளவு மெஷர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருவாங்க. அவங்க சொன்ன அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மட்டும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்கு டக்குன்னு போட்டோமா முடிச்சோமா. இதில் மோட் சேஞ்ச் பண்ணுறதுலாம் இருக்குல்ல, அதுவும் அதுலேயே வருங்களா? இதில் வந்துட்டு 20 மோட் வந்துட்டு நம்ம வந்து ப்ரீசெட் பண்ணி வச்சுருக்கோம். 100 மோட்ஸ் இருக்குது. அந்த 20 மோட்ஸ்லேயே வந்துட்டு நம்ம செய்கிற மார்னிங்லேருந்து நைட்டு முடிய செய்கிற டிஷ் எல்லாமே அந்த மோட்லேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம மில்லட் பாயாசம் பண்ணோம் இல்லைங்களா? இதுக்கு வந்து ஐடி வந்து 8246.
உங்களுக்கு வந்து எல்லாமே அவங்களே வந்து மெஷர் பண்ணதுலேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ போடணும், எவ்வளோ நிமிஷம், வென்ட்டு க்ளோஸாக ஓப்பனாக, என்ன மோடு, எப்போ எடுக்கணும், ப்ரெஷர் உடனே ரிலீஸ் பண்ணுமா இல்லை செட்டில் ஆகணுமா அப்படின்றது எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ சமைக்க தெரியாதவங்க கூட நம்ம ஆப்பை பார்த்து ஈஸியாக சமைச்சிக்கலாம். உங்களுக்கு டவுட் எதுவுமே வந்து எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கோம் அதுலேயே. ஸோ இப்போ இந்த ஓப்போஸ் செஃப் ஆப்பில் வந்துட்டு ஒரு ரெசிபி வந்து உள்ளே வருது அப்படின்னா அதை வந்துட்டு ஒருத்தர் செக் பண்ணுறதில்ல, ஒரு 10 தடவை அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னா மட்டும்தான் அந்த ஆப்பில் வந்து ஏற்றுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு பண்ணலாம். ஆப்பில் இருக்க ரெசிபிஸ் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக இருக்கும். கரெக்டான அளவு போட்டிங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். வீடியோவும் இருக்குது. வீடியோ ஆன் பண்ணோம்னா அந்த வீடியோவும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ எது எப்போ எதுக்கு அடுத்து எது போடலாம் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாகவே அதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ப்ரெஷரும் செட்டில் ஆயிடுச்சு, பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த விசில்லாம் தனியாக கழட்டி எடுக்க முடியுமா? அதை வந்து கழட்ட முடியாது. ஓகேங்களா? உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு வந்து கேஸ்கட் மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம கழட்டிட்டோம்னா உள்ளே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தூசி எதுவும் அடைச்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம வச்சுக்கலாம். அப்படியே பாத்திரம் கழுவுற வேலையும் நமக்கு மிச்சம். ஆமாம், இது வந்து ஒரே விசில் மட்டும்தான் உங்களுக்கு. சரிங்களா? எடுத்து நம்ம இப்போ நம்ம இதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து நிறையா பாத்திரம் வச்சுட்ருக்கோம். நம்ம நார்மலாக குக் பண்ணுறோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு ரெகுலர் ரொட்டீனுக்கு எடுத்து போடுறோம், ஒரே பாத்திரம் தான். ஸோ க்ளீன் பண்ணுறதும் உங்களுக்கு கம்மியாயிடும். குக்கிங் மட்டும் உங்களுக்கு வந்து ஈஸி இல்லை, க்ளீனிங் ப்ராசஸும் உங்களுக்கு ஈஸி. ஓகே, இப்போ எப்படி வந்துருக்கு பார்க்கலாமா? இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருமா? எப்படி இப்படி ஓப்பன். அதை எடுத்து வச்சு. ஸோ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சுகர் போடணும்? இது வந்து 1/2 கப் சுகர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வந்து மில்லட்டும் வந்துட்டு நம்ம வந்து 1/2 தான் போட்டிருந்தோம். ஸோ நம்ம சுகர் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணுங்கிறவங்களுக்கு கம்மியாக போட்டுக்கலாம், ஜாஸ்தினா அதுக்கேற்ற மாதிரி. இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிடலாமா? மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டன்ஸ் மில்க் வச்சுருக்கோம், ஒரு டேபிள் ஸ்பூன். ஸோ இது ஊற்றணுன்றது இல்லை, உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷன் தான். அது தாளித்து வச்சுருக்கோம். நம்ம வந்துட்டு முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் தாளுக மாதிரி இதை போட்டுக்கலாம். ஸ்வீட் தடுக்கா. இப்போ வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணி அவ்வளோதானே பாயாசம்? பாயாசம் ரெடி. சிம்பிளாக இருக்கே ரொம்ப. ஆமாம், அதான் குக் பாட்டில் வந்துட்டு ஈஸியாக பண்ணலாம்ல. சமைக்க தெரியாதவங்க கூட சமைக்கலாம், ஒரு பாட் இருந்தாலே போதும். பிரியா, திணை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், எப்படி வந்திருக்கு? சீரியஸாகவே வேறு லெவல். இது வரைக்கும் நான் அது மாதிரி ஒரு பாயசம் சாப்பிட்டதே கிடையாது. ஃபஸ்ட்டு திணைனா என்னன்னே தெரியாது எனக்கு. ஆனால் அதில் இவ்வளோ டேஸ்ட்டாக பாயசம் செய்ய முடியும் நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா வந்திருக்கு. திணையில இல்லை, நம்ம வேற என்ன சாமை, குதிரைவாளி எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு நிறைய பேருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாத இருக்கும். ஆமாம். ஸோ இதெல்லாமே ஒரு தானியங்கள். நம்ம ரெகுலர் லைஃப்பில் வந்து இதெல்லாம் எடுத்துட்டோம்னாலே நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம். ஏன்னா பழைய இதில் எல்லாமே காலத்தில் எல்லாமே இதை வச்சே தான் சாப்பிட்டு எல்லோரும் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்டு, நார்மல் ஃபுட்டு இது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ஹெல்த்துக்கும் நல்லது உங்களுக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ. சரி, ரொம்ப வேறு